நாங்களாம் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணி உதாரணமாக சொல்லுவீங்க பண்டிகை அன்னைக்கு வந்து. சார் பண்டிகையை கொண்டாட தெரியவில்லை இவங்க 3 பேர். ஏதோ நாங்கள் 3 பேரும் ஜப்பானில் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும் எங்களுக்கு. எங்கள் பிரச்சனை வந்து முடியலன்றது தான் பிரச்சனை. பண்டிகையை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. எங்கள் அணியில் அற்புதமாக சொன்னாங்க, பண்டிகையை கொண்டாட முடியவில்லை. அது ப்ராக்டிக்கலாக சில பேருக்கு முடியாதுங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்காரனுக்கு கவலை இல்லை, கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கவலை இல்லை. இப்போ போலீஸ்காரங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, நாங்கள் தீபாவளி கொண்டாட போகிறோம், ஸ்டேஷனை முன்னா திருடன் தீபாவளி கொண்டாடி போயிடுவோம். இப்போ டாக்டருங்க முடிவு பண்ணிட்டாங்க, பேஷண்ட்கிட்ட போய் சாரி நான் தீபாவளி கொண்டாடி வரேன் அப்படின்னு சொன்னார். நான் டாக்டர் பேஷண்ட் குடும்பத்துக்கு அடுத்த தீபாவளி கூட கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் தெரியும், ப்ராக்டிக்கலாக முடியாது. இது காலகட்டம் அந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கும். தெரியாதனமா என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளாட்லேருந்து வெளியில் 4 படிக்கட்டு அகல் விளக்கு ஏற்றினேன். ஃப்ளாட்டு செக்ரட்டரி வந்துட்டான், அசோசியேஷன் செக்ரட்டரி. இந்தா எல்லாம் இது பப்ளிக் ஏரியா, இங்கெல்லாம் ஏற்றக்கூடாது, உள்ளே ஏற்றுமா அப்படின்னா. நான் சொன்னேன் கார்த்திகை தீபம். ஆமாய்யா பப்ளிக் ஏரியாவில் நீ ஏற்றுவ, மேலே ஃப்ளாட்டில் ஒரு முஸ்லீம் இருக்காரு, அவர் பக்ரீத்துக்கு இங்கே தான் குர்பானி கொடுக்குறேன்னு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பப்ளிக் ஏரியாவில் இவர் நாட் அலவுடுனா. அப்போ கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதான உண்மை. பிள்ளையார் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறது தெரியுங்க. மண்ணில் பிள்ளையார் வாங்கணும், வாங்கி பூஜை பண்ணி 3 நாள் வச்சுருந்து கடற்கரையில் எடுத்து போய் கரைக்கணும். தெரியும், முடியல. ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு பெரிய தொல்லை உங்களுக்கு. பேசாமல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அழகாக கலரில் ஒரு பிள்ளையார் வாங்கிடுவா, கும்பிட்டுட்டு பரணையில் வச்சிடலாம், அடுத்த வருஷம் துவச்சி கும்பிடலாம். நான் இல்லை இது மாதிரி தான், இதுதான் சரியானது அப்படின்னு வச்சு பீச்சுக்கு எடுத்து போய் கரைச்சிட்டு வந்தேன். அன்னைக்கு கேட்டான், எங்கே போயிட்டு வரீங்க? நான் பிள்ளையாரை கரைச்சிட்டு வந்தேன்னு. அவளுக்கு வந்து அவள் சொன்னதை நான் கேட்கலன்ற கோவம். பேசாமல் என்னையும் ஒரு கிணத்துல தள்ளிடுங்களேன்னா. நமக்கு ஆசை தான், ஆனால் அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணும் இல்லையா? பேசுகிறாங்க. சார் ஒன்று சொல்கிறேன், உண்மையிலேயே நவராத்திரி கொண்டாட வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். கொண்டாடணும்னு விருப்பம் இருக்குங்க. 3 குழந்தை இருந்தாலே வாடகை வீடு கொடுக்க மாட்டான். நீங்கள் வண்டி ஃபுல்லாக பொம்மை எடுத்து போனீங்கன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் பரணை இருந்ததுங்க, பொம்மைலாம் மேலே எடுத்து வைக்கலாம். இப்போ பரணை கலாச்சாரமே போயிடுச்சு. எந்த ஃப்ளாட்லேயும் பரணை கிடையாது, ஷெல்ஃபு வச்சுருக்கான். பொம்மைங்களை வைக்கவே இடம் இல்லை. இப்போ நம்மள மாதிரி சொந்த வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா கூட ரொம்ப கஷ்டங்க, ப்ராக்டிக்கலாக முடியலங்க. அப்போல்லாம் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பாவமாக இருக்கிறோம், பிபியும் சுகருமா. அந்த படிக்கட்டை மேலேருந்து எடுத்து அந்த பொம்மை 10 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின பொம்மை என் ஒய்ஃபு புது செட்டாக வாங்கிடலாமா? நான் துட்டு இல்லைன்னு. இல்லைங்க, பொம்மைக்கு கலர்லாம் போய் கேவலமாக இருக்கேன். நான் சொன்னேன் பெயிண்டாவது அடிக்கலாமா? நான் துட்டு இல்லைன்னு. சிக்கனமாக செய்ய அப்படின்னு. அசிங்கமாக இருக்கேன். நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, ஒரே ஒன்று பண்ணு, எல்லா பொம்மைக்கும் மாஸ்க் போட்டு, பெயிண்ட் தெரியாது சரியா? யாராவது வந்தாலும் நம்மளே சொல்லலாம், கொரோனா விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நம்ம என்ன பண்ண முடியுங்க, தசாவதார செட்டுன்னு ஒன்று வச்சிருக்கேன், 10 பொம்மை சரியா? ஒவ்வொரு வருஷமும் அதை எடுக்கும்போது தான் நமக்கு மறக்கும், எது எந்த அவதாரத்துக்கு அப்புறம் எந்த அவதாரம். நம்ம அவதாரம் விடாது, சரியா பார்த்து வைங்க, சரியா பார்த்து வைங்கன்னு. அன்றைக்கி அவள் ஐடியா சொல்கிறா, பேசாமல் கரெக்டாக யாரையாவது கேட்டுட்டு முதுகு பின்னால் 1 2 போட்டு விட்ருங்க. நான் சொன்னேன், அது கைதி மாதிரி இருக்கும், அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு. வேறு எப்படி தான் வைக்குதுன்னு அப்புறம் நான் என்ன பண்ண ஐடியா பண்ணி அந்த பொம்மைக்கு கீழே 1 2 3 போட்டு வச்சிருக்கேன். சார் இப்போ கூட தெரியாதுங்க, பிள்ளையாருக்கு சரஸ்வதி லெஃப்ட்டில் உட்காரணுமா ரைட்டில் உட்காரணுமா தெரியாது. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இதை சரஸ்வதி பிள்ளையாருக்கு லெஃப்டா ரைட்டான்னு. எங்கே வச்சாலும் அவங்க கோச்சிக்க மாட்டாங்க, நீ ஃபோன் வைடா, IPL கிரிக்கெட் பார்த்துருக்குறேன். முடிஞ்சு போச்சு, நம்ம என்னங்க பண்ண முடியும்? இதெல்லாம் விட கஷ்டம் என்னென்னா, ப்ராக்டிக்கலாக முடியாது. ஆஃபீஸில் பர்மிஷன் தர மாட்டான். எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு மாதத்துக்கு 1 ஹவர் தாங்க பர்மிஷன் எடுக்க முடியும். ஆஃபீஸில் பர்மிஷன் தர மாட்டான். நான் மேனேஜர் கிட்ட கேட்டேன், சார் வீட்டில் நவராத்திரி சரி அப்படின்னாரு, இந்த 9 நாளைக்கு 1 ஹவர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன். அதெல்லாம் லேடிஸ் ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன நீ? நான் என்னமோ மஞ்சள் நீராட்டு விழாக்கு பர்மிஷன் கேட்குற மாதிரி. இல்லை சார், நான் தான் வீட்டுக்கு போய் சுண்டல் போட்டு ஸ்டேப்லர் அடிக்கணும் அப்படின்னா. இதெல்லாம் நல்லா செய், ஆஃபீஸில் வேலை செய்யாத அப்படின்னு திட்டினான். எல்லாமே தெரியும், காணும் பொங்கல் அக்கா சொன்னாங்க தெரியும். என் பையன்கிட்ட சொன்ன, தாத்தா கிட்ட போய் வாழ்த்து வாங்கினான்னு. ஒன்றும் வேணாப்பா, வெறும் விபூதி வச்சு அனுப்புவாருன்னா. நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேங்க, எல்லாம் மாறி போச்சு. அதான் உண்மை, போகிறதுக்கே பிடிக்க மாட்டேன். எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன், வான்னு சொன்னாங்க, ஆசீர்வாதம் வாங்கினா ஏதோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் கொடுக்கல. க்ரீன் டீ கொடுத்தாங்க. இந்த விருந்தாளிக்கு க்ரீன் டீ கொடுக்குறவனை ஜெயிலில் போனோம் சார். அது என்னதுங்க, வெறும் சுடுத்து. அதாவது இன்னொரு வாட்டி வரமாட்டான்றதுல முடிவோடு குடிச்சிட்டு வரேன். போகும்போது கேட்டை மூடிட்டு போவோம் மோகன், கண்ட நாய் உள்ளே வருதுன்னாங்க. ஸோ அடுத்த பண்டிகைக்கு போக முடியாது.